இந்த கண்ணாடி பாட்டில் அன்றைக்கு தாவேகாவை ஒழிப்பதற்கு திமுக பயன்படுத்திய பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்து கலவரம். அதான் திமுக. விஜய் கட்சியை பலமுறை திமுக திட்டமிட்டு ஒழிச்சு சாராய கடை திறந்து விட்டு திமுக காரனை பூரா கள்ளச்சாராயம் விற்க சொன்னார். கள்ளச்சாராயம் வச்சா ரவுடிகளோட இருப்பான், போலீஸோட கூட்டணி வச்சிருப்பான். விஜய் கட்சிக்காரன் பூரா அப்பாவி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆளுநர் மாளிகையில ஒரு குண்டு வீசினான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவன் என்ன நேரம் ஜாரியா கழிவு கொடுத்து கிடக்கிறான். அப்போ அவனை யாரும் வீச சொல்லியிருக்காங்க. திமுக நீண்ட நாள் இந்த உண்மை மறைக்க முடியாது. நீங்கள் அண்ணா நகர் கார்த்தி, ஸ்டாலின் மருமக சபரீசன், ஆதவர்ஜனா மூன்று பேரும் ஒன்னா இருப்பாங்க, நெருங்கிய நண்பர்கள். இப்போ எதிர் வேட்பாங்க. இப்போ ஏன் ஆதவர்ஜனா ரொம்ப கவலைப்படுறாருன்னா, கார்த்திக்கு ஓட்டுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு தயார். ஆதவர்ஜுனா தொகுதியில் செலவு பண்ணுவதற்கு பெட்டியை எடுக்கக்கூடாதுன்னு விஜய் சொல்றாரு. வணக்கம். வணக்கம். நேத்திக்கு அதாச்சும் வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து தாவேகா சார்பில் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்துல கரெக்டா பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கண்ணாடி பாட்டில்கள் வந்து வீசப்படுது. ஸோ இதனால ஒருத்தவங்க வந்து காயமடைகிறாங்க, அவங்கள மருத்துவமனையிலையும் அட்மிட் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு செயலை செஞ்சது வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த மேடையிலேயே ரொம்ப கோவமா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2 பேரை வந்து அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவாக நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு அரசியல் கட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா எதிர்கட்சியில இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி நீங்க இதை எடுத்துக்கிறீங்க? இல்லைம்மா, இப்போ 2 சமூக விரோதிகள் 2 பேருமே. இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னணியில் எந்த அரசியல் கட்சியும் இல்லை. நீங்கள் திமுகவே திட்டமிட்டு செய்தால் இதை விட பயங்கரமாக இருக்கும், இதை விட தீவிரமாக இருக்கும். இந்த 2 சமூக விரோதிகளும் தங்களுக்குள் உள்ள தனிப்பட்ட பிரச்சனைக்காக 2 பேரும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதை தாண்டி இதுக்குள்ள வேற எந்த செய்தியும் இல்லை. திமுக ஏறக்குறைய ஒரு 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. ஆதவர்ஜனா கூட்டுகிற கூட்டத்தை தாக்கக்கூடிய அளவுக்கு 2 சமூக விரோதிகளை அனுப்புகிற அளவுக்கு திமுக என்ன தாழ்ந்தெல்லாம் போகணும். நீங்கள் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்பு பெரிய கோலி சோடா இருக்கும் பாட்டல், அதை தூக்கி போட்டு ஒரு இன்னொரு பாட்டில் வச்சு அடிப்பான், வெடிச்சு செதறும். அடுத்து இன்னொரு பாட்டில். இதெல்லாம் திமுகவில் அன்றைக்கு எதிர்கட்சியை ஒழிப்பதற்கு, எம்ஜிஆர் கட்சியை ஒழிப்பதற்கு திமுக பயன்படுத்திய முறை. கூட்டத்துக்கு வராது. சோடா பாட்டிலு சக்கரை மாதிரி ஆயிடும். அது உடலில் உள்ளே சென்று நீங்கள் சதைக்குள்ளே போய் ரத்தம் வலிக்கும். இதெல்லாம் ஒரு 30, 40 வருஷம் அரசியல். இப்போ அது போன்று செய்வதற்கு ஆட்களே இல்லை. ஏன்னா இதெல்லாம் கட்சியில் வெறிபிடித்த தொண்டர்களால் தான் நிகழ்த்த முடியும். இப்போ திமுக அப்படி ஆளே இல்லை. கொடி கட்டுவதற்கு ஆள் இல்லை, போஸ்ட் ஒட்டுவதற்கு ஆள் இல்லை. எல்லாம் யார் கான்ட்ராக்டாக கொடுத்துட்டான், லேபர் கான்ட்ராக்ட். யாரோ கூலி வேலை செய்கிறவன் வந்து கொடி கட்டிட்டு போயிடுவான், கூலி வேலை செய்கிறவன் வந்து போஸ்ட் ஒட்டிட்டு போயிடுவான். கூலி வேலை நீங்கள் கூட்டத்துக்கே 500 ரூபா கொடுத்தா கூட்டிகிட்டு வர வேண்டியது. திமுகவே ஒரு கூட்டம் போடுறான்னா, இப்போ கூட்டம் நேரு நடத்தினார் திருச்சியில். கட்சிக்காரனுக்கு சாப்பாடு, சரக்கு, பணம், பஸ்ஸு, ஏசி, வேனு கொடுத்தா தான் கூட்டத்துக்கு போவான். இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை, அதிமுக நிலைமை, தாவேகாவை தவிர அவன் விஜய் ரசிகர் அந்த சினிமா கவர்ச்சியில் பார்க்க வரான். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இதான் நிலைமை. இதில் எங்கே போய் ரவுடி சோடா பாட்டில் அடிப்பான்? ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் நிற்கிற வேட்பாளர் இருக்கார்ல, வில்லிவாக்கம் திமுக வேட்பாளர், இப்போ அவர் எதிரி, பழைய நண்பர். அவர் பழைய நண்பர். நீங்கள் அண்ணா நகர் கார்த்தி, ஸ்டாலின் மருமக சபரீசன், 5 லட்சம் கோடி வச்சிருக்கிற மார்ட்டின் மருமக ஆதவர்ஜனா, 3 பேரும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள். 3 பேரும் ஒன்றா இருப்பாங்க. டீ சாப்பிடுவதற்கே சிங்கப்பூர் போகிறாள்.
அப்போ வேறு சாப்பிடுவதற்கு எங்கே போவாங்க? லண்டன் போகிற ஆட்கள் 3 பேரும் நெருங்கிய நண்பர்கள். இப்போ எதிர் வேட்பாளர். புரியுதா? அப்போது வில்லிவாக்கத்தை அறிவிச்ச உடனே எனக்கு வேறு தொகுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் இங்கே நிற்கலை, எனக்கு வேறு தொகுதி கொடுங்க தலைவா, தளபதி விஜய் அவர்களேன்னு கேட்குறாரு. ஏன் இல்லை, அவர் வலிமையான வேட்பாளர், அரசியலில் வலிமை, சபரீசனுக்கு நெருக்கம். ஆதவ அர்ஜுனாவுக்கு மனைவி வழியாக 1 லட்சம் கோடி பணம் வரும். அது எப்போ? அது இன்னும் 5-10 வருஷம் இருக்குது. ஆனால் சபரீசனுடைய நண்பனான கார்த்தி, நான் ஒரு ப்ராஜெக்டே 40,000 கோடி, ரெட் பிரிக்ஸ் வில்லா மணப்பாக்கத்தில் 200 ஏக்கராக மடக்கி வச்சிருக்காரு. 200 ஏக்கர் விமான நிலையத்தை தூக்கி எங்கே போட்டார்? பரந்தூரில் போட்டார். பரந்தூர் விவசாய மக்கள் இன்னும் போராடிட்டே இருக்கான். விமான நிலையத்தை விரிவாக்கத்திற்கு தேவையான 200 ஏக்கர் நிலம் விமான நிலையத்தை ஒட்டியே இருக்கு. அந்த நிலம் பூரா யார்கிட்ட இருக்குன்னா, வில்லிவாக்கம் வேட்பாளர், ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மோகன் நாயுடு மகன் கார்த்தி நாயுடு. தமிழை எவ்வளவு இழிச்சவாயின்னு பாருங்க. இப்போ ரெட்டிக்கும் நாயுடுக்கு நடக்கிற சண்டை தான். இந்த ஆதவ அர்ஜுனா தொகுதியில் செலவு பண்ணுவதற்கு பெட்டியை எடுக்கக்கூடாதுன்னு விஜய் சொல்லிட்டார். சார், ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதே மேடையில் இன்னும் ஆக்ரோஷமாக சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து அதாச்சும் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தால் உங்கள் மகனை வந்து என் கூட சேர்ந்து இந்த வில்லிவாக்க தொகுதியிலேயே வந்து போட்டியிட வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. எனக்கு இதிலிருந்து ஒரு கேள்வி, ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் அதே தொகுதியில் போட்டி நடக்குது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருல தான் ஜெயிப்பன்ட்டு, அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கா? இப்போ ஏன் ஆதவ அர்ஜுனா ரொம்ப கவலைப்படுறாருன்னா, கார்த்திக்கு ஓட்டுக்கு 3000 ரூபா பணம் கொடுப்பதற்கு தயார். ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா, பணம் கொடுக்காம ஜெயிக்கணுன்ட்டு. என் பேரை சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவாங்க, பணம் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கலன்னா யாரும் ஓட்டு போட மாட்டான். இப்போ பணம் கொடுத்தாலே ஓட்டு போட மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்ன தொகுதியில் சச்சரவுனா, வில்லிவாக்கத்தில் திமுகவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வாக்குகளை உடைத்தெடுக்க கடுமையாக போராடுறாரு ஆதவ அர்ஜுனா. அது பலன் கிடைக்கல. அதனுடைய விளைவு தான் இந்த கண்ணாடி பாட்டில். அது 2 சமூக விரோதிகள் நடத்திக்க சண்டை. திமுக அதில் கட்சியே இல்லை. திமுக தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக திமுக உள்ளிழுக்கிறார். திமுக உண்மையாகவே அப்படி ஒரு கலவரம் பண்ணணும்னா 2 சமூக விரோதிகளை வைத்து பண்ணாது. அது திமுக திட்டமிட்டு ஒரு 100 பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்து கலவரம் பண்ணும். அதுதான் திமுக. எம்ஜிஆர் கட்சியை பலமுறை கருணாநிதி ஒழிச்சார், திட்டமிட்டு ஒழிச்சார். சாராய கடை திறந்து விட்டு திமுக காரனை பூரா கள்ளச்சாராயம் விற்க சொன்னார். கள்ளச்சாராயம் வச்சா ரவுடிகளோட இருப்பான், போலீஸோட கூட்டணி வச்சுருப்பான். எல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் கட்சிக்காரன் பூரா அப்பாவி, இன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் இருக்கிற மாதிரி அப்பாவியாக இருப்பான். அவனை பூரா இந்த சாராய வியாபாரி அடித்து உடைச்சான், ரவுடியை வச்சு அடித்தான் 72களில். எம்ஜிஆர் அன்னைக்கு படாத பாடுபட்டார். இப்போ அது போன்ற சூழல்லாம் இப்போ திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, விஜயும் இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. நீங்கள் எதை செய்தாலும் போட்டோ எடுத்து லைவாக உலகம் பூரா கொண்டு போயிடுவோம். நீதிமன்றம் தலையிடும். வீட்டுக்கு வீடு இப்போ கேமரா இருக்குது. 50 வருஷம் முன்னாடி கேமரா இருந்ததா? இல்லை. ஒரு போட்டோ எடுக்கணும்னா 25 கிலோமீட்டர் போய் போட்டோ ஸ்டுடியோவில் உட்காந்து போட்டோ எடுக்கணும். ஆதவ அர்ஜுனா திமுகவை எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னா, தன்னுடைய அரசியல் லாபம், மலிவான அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துகிறாரே தவிர யதார்த்தம் 2 சமூக உரை முடிச்சு உள்ள போட்டாச்சு. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதே மேடையில் பேசும்போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் நடந்தால் ஒரு 30 மினிட்ஸ்லேயே இதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இதுவே நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் அது வந்து ஒரு தனிநபர்களுடைய பிரச்சனை, அதில் வந்து இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்கன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. கடைசியாக நமக்கு வெளிவந்த தகவலும் அப்படி தான் வருது. அப்படி வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி பிளான்டோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா இந்த இடத்துல? ஆமாம், உண்மையாகவே குற்றவாளியாக இருந்தால் காவல்துறை, நீதிமன்றம்னு சட்டம் இருக்குது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். இந்த நாடு ஒன்று இராணுவ ஆட்சி உள்ள நாடு இல்லை, சர்வாதிகார நாடு இல்லை. ஜனநாயகம் பூத்து குலுங்கி நிற்குது. நீதிமன்றத்துக்கு போகலாம், காவல்துறைக்கு போகலாம், பல விஷயம் இருக்குது. அப்போ இந்த யார் 2 சமூக விரோதிகள், இவர்கள் யார் பின்னணி என்பது எப்போ 2 நாளில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஆளுநர் மாளிகையில் கருக்கா சுரேஷா ஒரு குண்டு வீசினான். என்ன அந்த குண்டு? ஒரு குவார்ட்டர் பாட்டிலில் கொஞ்சம் பெட்ரோலு, அதில் ஒரு திரி ஆளுநர் மாளிகையில் வீசினான். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவன் நேரம் ஜாரியாக கழிவுபடுத்தி கிடக்கிறவன். அப்போ அவனை யாரும் வீச சொல்லியிருக்காங்க. இதுதான் உடனே விசாரணையில் தெரிஞ்சு போச்சு.
ஊடகவியலாளர் போய் அவன் யார், என்ன பின்னணி, அவன் எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. இப்போ யாரையும் எதையும் மறைக்க முடியாது. எல்லாமே பொது வெளியில் மக்களுக்கு போய் சேர்ந்துடும். திமுகவை வைத்து ஆதவ அர்ஜுனா அனுதாபம் தேட முயற்சித்தால் நீண்ட நாள் இந்த உண்மை மறைக்க முடியாது. யாராக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுனா யாராக இருந்தாலும் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உண்மைகளை மறைக்கவே முடியாது. நீங்கள் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறா, அதுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் அவர்கள் சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது. ஆனால் மலிவான அரசியலுக்கு இது போன்ற செயல்களை பயன்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சாரத்தை வந்து அவங்கவுங்க சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வகையில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேக்கா அவங்களுடைய சார்பிலேருந்து நல்ல ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்களா? அவங்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்குது? இப்போது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நேற்று விஜய் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வந்தார். 7000 பேர் கூடி நிற்கிறான். விஜய் அங்கேருந்து குளத்தூர் கிளம்புகிற பொழுது எல்லா பக்கமும் போக்குவரத்து நெரிசல். காவல்துறை கட்டுப்படுத்த முடியல, போக்குவரத்து கட்டுப்படுத்த முடியல. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திட்டமிட்டபடி தேர்தல் விதிமுறைகளின்படி நடக்கணும். நீங்கள் குளத்தூரில் விஜய் பேசி முடிந்த பிறகு அந்த கூட்டம் கலைஞ்சு போயிருக்கணும். ஆனால் தன்னை பின்தொடர்ந்து வருவதை அவர் அனுமதித்திருக்கக்கூடாது. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், 500 பேர் இன்னும் அங்கேருந்து பேசுவார், பேசிகிட்டே கலைஞ்சு போயிருங்க. குழந்தை இருந்தால் வாங்குவார். சுற்றி ஜஸ்டின் இருப்பான், ஒரு 7-8 ஜஸ்டின். அந்த குழந்தை அப்படியே அவர்கிட்ட போகும், படம் எடுப்பாங்க. ரைட்டு, எம்ஜிஆர் பார்த்தாச்சு, பேர் வச்சாச்சு. அந்த கூட்டம் அப்படியே எங்கே போயிடும், கலைந்து வீட்டுக்கு போயிடும். ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தோடு தான் கூட்டமாக போகிறார். இது விஜய் விரும்பாமல் நடக்காது. இதுதான் அந்த நெருக்கடிக்கோ 5 பேர் மயக்கம் அடைஞ்சு மருத்துவமனையில் போய் இப்போ சென்னையில் இருக்காங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சி, அதை அனுமதிக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இந்த தாவேக்கால இந்த கண்ணாடி வீச்சு சார்ந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஸோ அதை பற்றியும் நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.